அக்ரிமெண்ட்டு கவர்மெண்ட்டை போட்டானோ. கவர்மெண்ட்டை போட்டுட்டு இவனு இன்னொரு ஆந்திரா கம்பெனிக்காரனை உள்ளே கொண்டாந்து விட்டு அவனை மெயின்டைன் பண்ண விட்டு போயிடுறானோ. இவன் என்ன செய்கிறான், இங்கே டிரைவர் கொண்டு அவன் வேலைக்கு எடுக்கிறான். இவனுக்கு அந்த டிரைவருக்கு என்ன ட்ரான்ஸு, எஸ்சி டிரான்ஸுக்கும் அக்ரிமெண்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆமாம், பிஆர்டிசிக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் இவங்களை எடுத்தவன் மறுபடியும் இவனுடைய வேற ஒரு கம்பெனிக்காரன் எடுத்து அவனை மெயின்டைன் பண்ணுறான். இப்போ மீதி ஆளுங்களும் இந்த பணி பாதுகாப்புக்கு தேவையான ஒர்க்கர் இவங்களே என்ன செய்யணும், டிரைவர்களும் ஒரு சைக் அடிச்சு ஒரு மாதம் என்ன எங்களுக்கு சம்பளம் கொடுக்கல, இது பண்ணலை. ரெண்டாவது என்ன சம்பளம் சொல்லலன்னு சொல்லிட்டு எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவங்க சைக் அடித்தாங்க. அன்றைக்கே சொன்னாங்க, சரி இவங்க யாரையும் கேட்காது உள்ளே போட்டாங்களே, சரி நம்ம கட்டுக்காதுன்னு சொல்லிட்டு விட்ட உடனே சரி அப்புறம் சைக் அடித்த உடனே ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் விட்டாங்க. அப்புறம் மீதிக்கு வேலை செய்கிறாங்க தெரியுங்களா, அவங்களுக்கு யாருக்குமே இந்த டெக்னிக் இந்த பேட்டரியில் சார்ஜ் ஏற்றுறாங்களா அவங்களாம் சம்மந்தமில்லாத வச்சுக்கிறாங்க. இப்போ இந்த அளவுக்கு இவனுக்கு பண்ணுறது, இவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்க, இந்த இடத்துல ஒரு பஸ்ஸில் ஏறி கால் நசுக்கிச்சு, கை நசுக்கிச்சு அப்படின்னா இவனுக்கு எந்த ஒரு பணி பாதுகாப்பும் கிடையாது. இவருக்கு டிரைவராக போகிறாரு, இவருக்கு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஏதாவது ஒரு ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, இவர் இவருக்கு இந்த அக்ரிமெண்ட் போட்ட கம்பெனிக்கும் அவருக்கு சம்மந்தமே கிடையாது, நிர்வாகத்துக்கும் அவருக்கு சம்மந்தம் கிடையாது. இவர் யாருக்கோ வண்டி ஓட்டுறாரு, ப்ரைவேட்டில் ஓட்டுற மாதிரி ஓட்டுறாரு, கவர்மெண்ட்டில் டைப்பில் ஓட்டுறதா கிடையாது. இங்கே வேலை செய்கிறவங்களுக்கும் இல்லை. என்ன செய்யணும், அப்புறம் ரெண்டாவது பசங்களை இவனுக்கு பார்க்குறானு போல, இவனுக்கு கண்ணுக்கு லட்சணமா இல்லை வேற ஏதாவது தெரியணுமா என்னன்னு தெரியல, நீ வேலைக்கு வராத அப்படின்னு சொல்லிட்டு கழுத்து புத்தகம் மாதிரி தள்ளி விட்டுறாங்களாம். 65 நாள் வேலை செஞ்சுக்கிறான், தள்ளிடுவான், உனக்கு சம்பளம் கொடுக்காதே வீட்டுக்கு அனுப்பிச்சு கேட்டால் ட்ரைனிங்ன்றானு. ட்ரைனிங் எவ்வளோ நாளைக்கு ட்ரைனிங் சார்? நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். இவனு அத்துமீறி புதுச்சேரியில் ஒரு வேலை வாய்ப்பு இது மாதிரி வச்சுக்கின்னு இவன் யாருன்னே தெரியாத இந்த பஸ்ஸை ஓட்டுறதுக்கு ஆள் போட்டு நடத்துகிறான். இது சட்டப்படி குற்றம். இது பெரிய மோசடி. யார் பாதுகாப்பு கொடுப்பா? இந்த அரசியல்வாதிகள் காசு வாங்கின்னு அக்ரிமெண்ட் போட்டு கையில் கொடுத்து போயிடணும் அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும். இல்லை பாதிக்கப்படுறது இங்கே வேலை செய்கிறவங்க. ரெண்டாவது விசாரணை கைது பண்ணப்பட்டாங்க, அந்த அதிகாரி தான் கைது பண்ணுவான். எந்த அரசியல்வாதி இருந்தோ இன்னைக்கு ஒரு செல்வன் ஒரு சபாநாயகர்களை ஊழல் பண்ணிட்டு அப்படியே காரில் ஏறி சுற்றின்னு வர்றாரு, நான் நேல் மந்திரின்னு. அதே மாதிரி இதுக்கும் எல்லாருக்கும் நாங்கள் தான் பதில் சொல்லணும். ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா தொகுதியில் இருக்குது எம்எல்ஏ வேடிக்கை பார்த்தாரு, என்ன அநியாயம் இதெல்லாம். இவெல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க சார், வழக்கு போனவங்க. இவர் என்ன அதிகாரம்? ஒர்க் பண்றேன்னாக்கா உன் கம்பெனிக்கு இழக்கிறவங்க மட்டும்தான் இங்க உட்கார வச்சுட்டு இருக்கணும். நீ உன் கம்பெனியில் வேலை செய்யறவங்க மட்டும் தான் இருக்கணும். நீ இன்னொரு கம்பெனிக்காரனை கொண்டாந்து இங்க உள்ள விட்டு நீ வேலைக்கு எடுத்து நீ போய் அவங்களை அதிகாரம் மட்டும் உட்காந்து கூடாது. எவன் சாரு பாண்டிச்சேரி பகுதி ஆயிட்டாங்க. அதான் ஏய் நீங்களாம் எவன் வேணாலும் ஆந்திரா கம்பெனி இந்த கம்பெனி எவன் வந்தாலும் இங்க சாப்பிட்டு ஏப்ப விட்டு போறதுக்கு நாங்க வேடி பார்த்துருக்கோமா? யாரு சும்மா இன்ஸ்பெக்டர் வர சொல்லுங்க. நீங்க பிடிச்சி அவங்களுக்கு கொடுக்குறீங்களா? அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆகிறீங்களா? நீங்க யார் கொடுக்கணும் அப்பாயின்மெண்ட்? அப்பாயின்மெண்ட் கொடுக்கறது யாரு? கவர்மெண்ட் டைப் போட்டது யாரு? உனக்கு டிரான்ஸும் கவர்மெண்ட் டைப் காசு வாங்கி ஆளு கொடுத்தாங்க, அது வேற விட. கவர்மெண்ட்ல இருக்கிற அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் காசு வாங்கி கொடுத்தாங்க. நானே ஒப்போன்னா சொல்றேன். என்னை அவங்க என்ன கேள்வி கேட்குறேன். ஆனால் நீங்கள் அதே வாங்கி வச்சுங்க, நீங்கள் இன்னொரு கம்பெனிக்கு லீஸ் கொடுத்து அவங்க பள்ளி பாதுகாப்பு இல்லாமல் ஒர்க் ஆர்டர் கொண்டு கொடுக்காத இஷ்யூ பண்ணாது, எதுவுமே கொடுக்கறது இல்லாமல்